தள்ளுவண்டி கடையில் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய பஃபியான ஆம்லெட்டு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. இந்த ஆம்லெட்டுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குதுங்க. டெய்லியுமே போய் இந்த சாப்பிடக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் நிறைய பேருக்கு ஆம்லெட்டு கரெக்டாக வராது. எப்படி போட்டாலும் தீஞ்சு வரும், இல்லையா கட்டாயி வரும். ஆஃப் பாயில் அப்படி தான் சரி வராது. இன்றைக்கி அந்த ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. ஒரு சின்ன வீடியோ தான். என்னடா ஆம்லெட்டுக்கெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்காதீங்க. இது வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ஆப்பச்சட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா பஃபியாக வந்திருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கையில் வந்து அந்த கரண்டிலேயே வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டோம்னா நல்லா பஃபியாக வரும். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹேண்ட் பிளெண்டரை கொஞ்சம் அந்த ஸ்லோவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். நான் ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ நல்லா பாருங்கள், கொஞ்ச நேரம் வந்து நம்ம எல்லாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ரைஸ் ஆகும் அந்த முட்டை வந்து நம்ம கலக்க கலக்க. இப்போ அதுக்கு உண்டான வெங்காயம், மல்லித்தலை, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. பிகினர்ஸ் செய்யலாம், பேச்சுலர்ஸ் செய்யலாம், எல்லாருமே செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. அது கரெக்டாக வராது, அதுக்காக தான் எனக்கு ஒரு வீடியோ. இப்போ இதுக்கு பச்சை மிளகாய், இதுக்கு வந்து நல்லா வெங்காயம் வந்து நிறைய போடலாங்க ஆம்லெட்டுக்கு. அதுக்கப்புறமா மல்லித்தலை. இது வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே நம்மளுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் ஆகும். இந்த ஒரு ஆம்லெட் இருந்தால் போதும், நம்ம சாதம், டிஃபனு எல்லாத்துக்குமே, அதாவது பிரெட் ஆம்லெட்டாக வச்சு சாப்பிட்லாம் மார்னிங் டைமு. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. நைட்டு வந்து சப்பாத்தியோட வச்சு அப்படியே நம்ம சாப்பிட்லாங்க. நம்மளுக்கு வேறு சைட் டிஷ்ஷாக எதுவுமே வேண்டியதே இல்லை. இதில் கொஞ்சம் பெப்பரும், காரத்துக்கு தகுந்த பெப்பர், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. என்னதான் நம்ம பச்சை மிளகாய் போட்டாலும் அந்த கொஞ்சமாவது மிளகுத்தூள் போடணும். இப்போ இதில் வந்து நல்லா கலக்கிக்கலாங்க. நல்லா கலக்கினா தான் நம்ம அந்த மசாலா பொடி எல்லாமே கரெக்டாக, அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கரெக்டாக வந்து கலந்துருக்கும். இப்போ லாஸ்ட்டாகவும் திரும்ப நான் கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த சுள்ளுன்னு இருக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் மெயின் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இந்த டிஷ்ஷாக தான் இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியே பஃபியாக நல்லா காரசாரமாக செஞ்சு கொடுப்பாங்க. அந்த குளிருக்கு அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள்லாம் போனால் கண்டிப்பாக இதை வந்து ஆம்லெட்டை வந்து நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். நல்லா வந்து அந்த அந்த கிளைமேட்டுக்கு, சில்லு கிளைமேட்டுக்கு இந்த ஆம்லெட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே நம்ம வீட்டில் எவ்வளவு தான் பார்த்து பார்த்து பண்ணாலுமே அந்த வெளி இடத்துக்கு போனால் இது வந்து தனியாக சாப்பிட்றது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே எடுத்து திருப்பி போடுறேன். நல்ல பஃபியான ஒரு ஆம்லெட்டு. ஆப்பச்சட்டி யூஸ் பண்ணி பண்ணுங்க இருந்தால் அவ்வளோ நல்லா வந்திருக்கு.